அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் உங்களுக்கு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதை நான் சொல்கிறது அதெல்லாம் பற்றி மொத்தம் நான் சொல்கிறதுக்கு நான் வரல. ஆனால் நான் ஒரு மன ரீதியாக நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசணுன்னு இருக்கு. இது நம்மளுக்கு நம்ம எப்படி விருப்பத்தோடு அந்த ஜோதிடத்தை அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் கவனிக்காத பார்க்காமையே இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் மொத்தமாக சேர்த்து தான் நான் ஒரு ரிசர்ச் மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் பார்த்துருக்கேன், இந்த ஜென்ம சனி தான் ரொம்ப வாட்டி படைக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆனால் அதுலேயே ரொம்ப மேஜராக நடக்கவே நடக்காது. இது இவங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் இருக்குது அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த விஷயமே ஒருத்தருக்கு ஜென்ம சனி. அந்த சமயத்தில் அவங்க லைஃப்பில் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் இது நமக்கு விதிக்கப்பட்ட விதியிலேருந்து நம்ம அதிலேருந்து மீள முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய ஜென்ம சனியில் தான் அந்த நல்ல விஷயம் நடந்தது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரும் பார்த்தேன். அவங்களுக்கு கண்டகச்சனி இருந்தது. இப்போ அவங்களுக்கு அஷ்டமத்து சனியாக வருது. அவங்களுக்கு ஒரு 6 மாதம் வரத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஆட்டி படைச்சிது பயங்கரமாக. ஆனால் அவங்களுக்கு வேலை விஷயம் அது வேலை கிடச்சிது. அதே மாதிரி இந்த சமயத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஜோதிடத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த விஷயம் அதே மாதிரி நடக்குதா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஜோதிடமே பொய்ன்னு சொல்ல வரல நான். உங்களுக்கு ஒரு விஷயம் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா உனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. கடவுளோ இல்லை உறவுகளோ யாரோ உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு பெரிய நல்லது ஒன்று உங்களுக்கு பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வேணுமா? இல்லை உங்களை டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு நல்லதும் பண்ண போகிறதில்ல அப்படின்றவங்க உங்களுக்கு வேணுமா? நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லது வேணும்னா நீங்கள் சில கொடூரங்களை அனுபவிக்கணும். இதுதான் எல்லா பிளானட்ஸுமே. அதில் சனி பிளானட்ஸு இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் அது எந்தெந்த ராசிக்கெல்லாம் என்ன நான் சொல்கிறேன் கேளுங்களேன். சிம்மத்துக்கு அஷ்டம சனி, கன்னிக்கு கண்டக சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, கும்பத்துக்கு பாத சனி, மேஷத்துக்கு விரய சனி, அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக ரிஷபத்துக்கு லாப சனி, துலாத்துக்கு ரோகஸ்தான சனி, அப்புறம் மகரத்துக்கு சகாயஸ்தான சனி, கொஞ்சம் மிடிலாக இருக்கிற இதுங்க மிதுனத்துக்கு கர்ம சனி, கடகத்துக்கு பாக்கிய சனி, விருச்சிகத்துக்கு பஞ்சம சனி, இதுங்கெல்லாம் இருக்குது. இப்போது இந்த மாதிரி விஷயமே அதுக்கு ரிலேட்டடாகவே என்ன நடக்குதுன்னு நான் பார்ப்பேன். அதில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்ததுன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அந்த மாறுது பார்த்திங்களா, அந்த சமயத்துலேயே தெரியும். இதில் குரு பெயர்ச்சியில் எப்போவுமே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே 20 நாளைக்கு முன்னாடி தெரியும். ஆனால் சனி மந்தம் இல்லைங்களா, சனின்னா ஸ்லோ இல்லைங்களா, அதனால் சனி அந்த மாதிரி முன்கூட்டியே காட்டாது. இந்த மாறுதுன்ற சமயத்தில் இந்த இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அன்றைக்கும் பெரிய மாற்றங்களை காட்டும். திருக்கணிதம் அன்றைக்கும் சில மாற்றங்களை காட்டும். உங்களுக்கு எல்லாரையுமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையுமே உங்களை ரிசர்ச்சுக்காக நான் கூப்பிட்றேன். உங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு இந்த வாரத்தில் இப்போது நாளைக்கு மாறுது இல்லைங்களா திருக்கணிதம் படி 29ஆம் தேதி, இந்த ஒரு வாரமாக அல்லது அடுத்த ஒரு வாரமாக, இந்த 29ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 7 நாள், 29ஆம் தேதிக்கு பின்னாடி ஒரு 7 நாளில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையோ அல்லது துர்க்கத்தையோ உங்களுக்கு தெரியும், ஃபீல் பண்ணலாம். இது பிளானட்னால தான் அப்படின்னு புரியும். எப்பவுமே டெய்லி நடக்கிற விஷயங்களில் டெய்லி பஸ்ஸு விட்டுறது, டெய்லி நம்மளுக்கு காய்கறிக்காரம் இது பண்ணாமல் இது கொடுக்குறது, நம்ம அதிகமான காசு யாருனோ நம்மக்கிட்ட வாங்கி ஏமாத்துறது அப்படி இல்லை. இது பிளானட்னால நடக்குதுன்னு தெரியும். ஒரு மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், லைஃப்பில் அனுபவிச்சிருப்போம் நிறைய. சனி மாறும்போது என்ன நடக்குது, குரு மாறும்போது என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகிருக்கும். தொடர்ந்து ஜோதிட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை கவனிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பார்க்கலாம். திருக்கணிதம் பஞ்சாங்கம் அன்றைக்கும் ஒன்று நடக்கும். நிறைய இந்த குரு மாறும்போது ஸ்டமக்கு கலக்கிற மாதிரி, கொஞ்சம் ரொம்ப கான்ஸ்டிபேஷனே இருக்கிறவங்களுக்கு கூட அந்த குரு மாறும்போது மட்டும் ஒரு வயிறு கலக்கிற மாதிரி ஒன்று நடக்கும். இதில் சில இந்த சனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படின்னா,
கொஞ்சம் ஏதாவது இடிச்சுக்கிற மாதிரியே வர மாதிரி வர்றதோ, இல்லது இந்த இரும்பு பொருட்களாலேயே எதனா ஒன்று நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இடிச்சுக்கிறதோ, குத்திக்கிறதோ, இல்லை காய்கறி கிச்சனில் கட் பண்ணும்போது இது ஆகுதோ, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா பெரிய விஷயங்களே கூட சில சமயத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்ன விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போதே தெரியும் இது சனியினுடைய மாறுதுன்னு. திருக்கணிதமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? லாஸ்ட்டு 100 வருஷமாக அது வந்து திருத்தி அமைக்கப்பட்டது தான் திருக்கணிதம். அதன்படி பார்த்து நிறைய சேஞ்சஸ் உண்மையிலே அதன்படி ஜாதகம் பார்க்குறது, ஒருத்தருக்கு திருமண பொருத்தம் பார்க்குறதெல்லாம் இந்த திருக்கணித அடிப்படையில் பார்க்கும்போது எக்ஸாக்டாக பொருத்தி தான் இருக்குது. முதல்ல வந்து ஆதி காலத்தில் ஒன்று வந்து இப்படி தான் இட்லி அரைச்சி நம்ம சாப்பிட போகிறோம்னு கல்லில் அரைச்சி நம்ம சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம வந்து இப்போது கிரைண்டர் வந்த பின்னாடி இல்லை அதில் அரைச்சி சாப்பிட்டா தான் அது கரெக்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இருக்காது. அதுலேயே இன்னொரு பாலிட்டிக்ஸ் என்னான்னு கேட்டால், இப்போது அல்ட்ரா கிரைண்டர் ஃபஸ்ட்டு வந்தப்போ அதுக்கு அதை பார்த்து தான் மற்ற பிராண்டெல்லாம் என்ன பண்ணுச்சு, அதை விட இன்னும் அதிலேருந்து இன்னும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணியும் அதிலேருந்து சூப்பராக இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் பண்ணாங்க. ஆனாலும் இதை முதல்ல நாங்கள் தானே கண்டுபிடிச்சோம் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ராயல்ட்டி மாதிரி சில கம்பெனிங்க அப்படி பண்ணும். கொஞ்ச நாளைக்கு மற்றவங்க யாரும் விற்பனைக்கு வரக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு நாங்கள் தான் அதை இது பண்ணுவோன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல ஒரு இதே விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அப்பாவோ இல்லை உங்கள் பெரியப்பாவோ சித்தப்பாவோ இல்லை உங்கள் அண்ணனோ ஃபஸ்ட்டு வந்து இந்த குடும்பத்தையே இப்போ சரவணா ஸ்டோர்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். சரவணா ஸ்டோர்ஸ் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி கம்மி விலையில் ஒரு ரேட்டில் துணிகளை வந்து விற்றோம்னா கீழே ஃப்ளோர் கூட இருக்காது. அப்போல்லாம் கட்டை கட்டி இருக்கும். இவ்வளோ கம்மியாக விற்குதேன்னு க்யூ வந்து திருப்பதி க்யூ மாதிரி இருக்கும். குவியலாக போட்டிருப்பாங்க. தராசில் போட்டு இவ்வளோ வெயிட்டு துணி வந்து இவ்வளோ காசுன்னு கொடுப்பாங்க, இவ்வளோ கம்மி காசுக்குன்னு கொடுப்பாங்க. டிஷர்ட்டுங்க அந்த மாதிரி இதெல்லாம் கட்டை கட்டி இருக்கும். தரையில் மண் கூட இருக்கும் உங்களுக்கு உள்ள, அது கடை மாதிரி இருக்காது. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ளோர் பண்ணது இதெல்லாம் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஒருத்தர் யோசிச்சாங்கல்ல, அவங்க 3 பையனுங்களா 4 பையனுங்களா தெரில, அவங்க அண்ணன் தம்பிங்க. ஆனால் அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு யோசித்தவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி யோசித்தவங்க அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகி ஓஹோன்னு நிறைய பிரான்ச்சஸ்லாம் வரும்போது, அதுக்கப்புறம் மற்றவங்க வந்து அதை பார்த்தே வந்து உடன் பிறந்தவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை பார்த்தே வந்து ஒருத்தர் பாத்திரம் மாதிரி கடை வைக்கிறது, இன்னொருத்தர் கோல்டு மாதிரி வைக்கிறது, ஃபர்னிச்சர் அப்படி போயிட்டுப்பாங்க வேறு மாதிரி. ஆனாலும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த முதல்ல ஒருத்தர் ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அவங்க பெரிய வரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வீட்டில் யாரோ ஒரு பையன் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பையன் தான் அந்த வீட்டுக்கு மகாராஜா மாதிரியும், அந்த பையன் தான் அந்த வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள். அவர் தான் வந்து, அதாவது அவங்க அப்பாவை விட அவருக்கு ரொம்ப முக்கியம் இருக்கும், அவங்க தாத்தாவை விட அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் தான். அது வேணான்னே நான் சொல்லலை, அது கொடுக்கணும், அப்படி தான் பண்ணணும். அப்படி தான் வந்து காலகாலமாக என்ன ஆகும்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அடுத்தடுத்து வர்றவங்க எல்லாருக்குமே அந்த நபர் மேலே ஒரு மரியாதையும், அந்த நபருக்கு எதை செஞ்சாலுமே அவரை விட சூப்பராக, ஒரு வேளை அவருக்கு பின்னாடி வந்த கடைசி தம்பியோ கடைசி தம்பியினுடைய பையனோ இல்லை வேறு யாருன்னா அவரை விட சூப்பராக யோசித்தால் கூட அவருக்கு தான் வந்து முதல் மரியாதை தரப்படும். அப்படி தான் நடக்கும் அப்படின்றது விஷயம். அந்த மாதிரி தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் கூட. இந்த வாக்கிய பஞ்சாங்கமே இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சமுதாயமே ஒரு அல்லல் பட்டுருங்க விஷயம், அதுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு ரெமெடி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த ரெமெடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமே அதை விட சூப்பராக ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க. அந்த சூப்பராக கண்டுபிடிச்சா கூட முதல்ல வந்து அதை வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணலன்னா அதுக்கு அடுத்து வந்த சூப்பராக கண்டுபிடிச்ச விஷயமே நடந்திருக்காது உங்களுக்கு. இந்த முதல்ல ஒருத்தர் ஒரு 50% ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால்தான் அதுக்கு அடுத்து வந்தவர் அதை விட 150% பண்ணுறதுக்கு காரணம். அதனுடைய தாத்பரியம் புரிஞ்சு தான் அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்குறது. புரியுதுங்களா? இது என்ன ஆகும்னா இது இப்படியே போகிறது நல்லது தான், இப்படி தான் பண்ணணும், ஆமாம் இல்லை. ஆனால் இதுவே வந்து ஒரு நெகட்டிவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எப்படி நெகட்டிவாக மாறும்னா, இது குடும்பங்களை வச்சு நான் சொல்கிறேன், அரசாங்கங்களை வச்சு நான் சொல்கிறேன். இது எப்படி நெகட்டிவாக மாறும், இன்னும் சொல்லப்போனால் சயின்டிஸ்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு சயின்டிஸ்ட்டோ இல்லை ஒரு பெரிய இவங்களை கூட சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சேன், இதை மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ண மாட்டேன், இதை வந்து மறைமுகமாகவே மறைச்சி வச்சுக்குவேன்.
அதுக்கப்புறம் வந்து நான் இதை சொல்லிக் கொடுக்கணுன்னா என்னுடைய தலைமுறையில் வர்றவங்க தான் அதை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு ஜோதிடத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு விஷால் சார் சொல்லியிருந்தார். அவருக்கு கேட்ட ஜோதிடர்கள் வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜோதிடம். அந்த ஜோதிட மெத்தடை என்னுடைய வாரிசுங்களுக்கு மட்டும்தான் நான் அது வந்து சொல்லணும் தவிர உனக்கெல்லாம் நான் சொல்லித்தர மாட்டேன்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு. அந்த மாதிரி சயின்டிஸ்ட்டுங்களும் நிறைய விஷயம் பண்ணுறது உண்டு. தனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எல்லாருக்கெல்லாம் பகிர மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி சித்தர்கள் ஓலைச்சுவடியிலலாம் கூட உங்களுக்கு முக்கியமான சில மருத்துவ குறிப்புகளும் உங்களுக்கு எப்படி வாழ்க்கை நடைமுறை குறிப்புகளும் இருக்கும். அதை சில சித்தர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு. சில சித்தர்கள் வந்து அதை தவறாக யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்கும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்னொன்று அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், நம்மளாக கண்டுபிடிச்ச விஷயம். அதை வந்து நம்மளுடைய சீடர்களோ அல்லது நம்மளுடைய வழி வர்றவங்களோ அல்லது நம்மளுடைய தலைமுறை ஆட்கள் மட்டுமே அது தெரிஞ்சு அதை ஒரு வாழ்வாதாரமாகவே யூஸ் பண்ணிக்கிறதாகவும், இது இவங்களால தான் அது அவங்க தான் அதுக்கு பெஸ்ட்டுன்ற மாதிரி பிராண்டிங்காக இருக்கணும் என்றைக்குமே இது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தது, அவங்க வழிவகையை சார்ந்தது அப்படின்னு அந்த பிராண்டிங் இருக்கணும். மற்றவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து இன்னும் சூப்பராக இப்போ கொண்டு வர வேலைலாம் எங்களுக்கு வேணாம். அது நானாக கஷ்டப்பட்டு பண்ண விஷயம். அந்த பிராண்டிங் என்றைக்குமே அது எனக்கு சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு போகும். அது பெரிய அளவில் நான் சொல்கிறது சித்தர்கள் ரேஞ்சு, சயின்டிஸ்ட் ரேஞ்சுன்ற விஷயத்துக்கு அப்படி. இன்னொரு மாதிரி குடும்பங்களில் என்ன நடக்கும்னா, இது சயின்டிஸ்ட் மாதிரி ரேஞ்செலாம் இல்லை. இப்போ நான் சரவணா ஸ்டோர்ஸ் சொன்னேன் பாருங்கள், அந்த மாதிரி ரேஞ்சுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு தலைமுறையில் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் மேலுக்கு வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு வர்ற மற்ற குடும்பங்கள் ஜாயின் ஆகுது இல்லைங்களா, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது மற்ற குடும்பங்கள் எங்கெங்கேயோ எந்தெந்த ஊர்லேருந்தோ வரவங்களாம் ஜாயின் ஆகிறாங்க இல்லைங்களா, அப்போ அந்த இடத்துல மனநிலை மாற்றங்கள் வரும்போது என்ன ஆகும்னா, அதை காரணம் காட்டி மற்றவர்களை மடக்குவது உண்டு. இவங்களால தான் அது நடந்தது. சில சமயம் சொல்லி காட்டுவதே உண்டு, சில சமயம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகின்ற விஷயமே உண்டு, சில சமயம் வந்து அப்படியே பனிப்போராகவே போகும் அது. இதில் வந்து அது சொல்கிற மாதிரி நான் தானே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன்றது பிரச்சனை கிடையாது என்றைக்குமே. நான் தானே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன், நான் தானே இதை ஃபஸ்ட்டு பண்ணேன்றது என்றைக்குமே பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுனால அதுக்கு பதிலாக நீ வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு இதை விட பெரிய விஷயம் ஒன்று நீ ட்ரையே பண்ணக்கூடாது. இதை விட பெரிய விஷயமா என்னுடைய பெயரை விட நீ பெயர் வாங்குற மாதிரி ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சாலும் நீ அதை விட்டு கொடுத்துடணும் அப்படின்றத டைரெக்டாக சொல்லாத நடக்கும். எல்லா குடும்பங்கள்லேயும் நிறைய குடும்பங்களில் இதுதான் நடக்கும். அது நான் என்ன சொல்ல வரேன், ஜோதிடன் மட்டும் பார்க்கறதுக்கு வந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது போர் அடிக்கும். ஆனால் ஜோதிடமே நம்ம எதுக்கு பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் தான் பார்க்குறோம். நல்லா இருக்கணும்னா குடும்பங்கள் உறவுகளில் ஒருத்தர் மனஸ்தாபம் இல்லாமல் நல்லபடி இருக்கணும். ஏன் பகை வரும், 6வது இடம் பகை, இதெல்லாம் சொல்கிறது என்னது, 4வது இடத்துல தாய்ன்றது வருது. அப்போ உறவுகள் ஜோதிடம்ன்றதே அதெல்லாம் மிக்ஸ் பண்ணது தானே. உறவுகளால் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், வேலை கிடைக்கிது, எல்லாமே ஜோதிடத்தில் கனெக்ட் ஆகிருக்குது. அதுக்கு தானே நீங்கள் இந்த சனிப்பயிற்சியை பார்க்குறீங்க ஏன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விஷயம் மட்டும் போர் அடிக்கிற விஷயம், உங்களுக்கு திணிக்கிற விஷயம் கிடையாது. இது வெறும் ஜோதிடத்தை தனியாக பார்க்காதீங்க அத்தை. அதுவும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயமும் உங்களுக்கு நாளன்னைக்கு கிடைக்கிற வேலையும் உங்களுக்கு இப்போ பிறக்க போகிற குழந்தையும் எல்லாமே அதில் தான் கனெக்ட் ஆகிருக்குது. அந்த ஒரு விஷயம். இப்போ நான் அந்த பாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்திலேயே இருக்கிற அரசியலை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. உண்மையிலேயே அந்த மாதிரி முதல்ல ஒருத்தர் மேலுக்கு கொண்டு வந்ததோ இல்லை ஒருத்தர் வந்து அந்த வீட்டையே முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு இல்லை ஒரு அண்ணனே ஒரு தம்பியை வந்து ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் நீ வந்து அவங்க வீட்டுக்கு வந்த மனைவிமார்களோ அல்லது அவங்க பிள்ளைகளோ அல்லது இவருக்கே வந்து பிற்காலத்தில் வரும்போது அந்த இவர் செஞ்ச சாதனையை விட இன்னும் பெரிய சாதனை அந்த வீட்டிலேயே வேறு ஒரு நபர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, அப்போது அந்த வாய்ப்பை நேரடியாக தடுக்காமல் அதே சமயத்தில் இவங்களால தான் அது வந்ததுன்ற விஷயத்தையே மறுபடியும் நம்ம ஒரு பிராண்டிங் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை நேரடியாக சொல்கிறதில்ல. அந்த விஷயத்தை நேரடியாக சொல்லாமலே ஏறக்குறைய அந்த நபரோடு சம்மந்தப்பட்ட ஒரு 10-20 பேர்கள் வந்து வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு இடங்களிலிருந்து அதுக்கான அரசியலை செய்து கொண்டே இருக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஓட்டு போட்டு நம்ம வந்து ஒருத்தர் ஆக்கிடுறோம், சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுறோன்னா வெறும் சென்னையிலேயே அந்த இடத்துல ஏவா நடக்குது உங்களுக்கு. சென்னையில் அந்த அந்த ஆஃபீஸில் மட்டுமே நடக்குது உங்களுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக அதுக்குன்னு நிறைய ஆட்கள், அங்கே நிறைய அரசியல், அங்கே நிறைய பிரச்சாரம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில்
ஒருத்தர் லீடிங்கில் இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சிச்சானா அதுக்கப்புறம் அந்த லீடிங் விஷயத்தை அவருக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இருக்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரச காலத்தில் தந்தைய பையனே கொள்வது, இல்லை பையனே நம்மளை விட பெருசாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த மகனையே இது பண்ணுறது என்ற மாதிரி இதில் 2 இஸ்லாமிய ஒரு அரசு வந்தப்போ அதில் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்னும் சொல்லப்போனால் அந்த தன்னுடைய அப்பா கூட தன்னை விட பெருசு இல்லை அப்படின்ற மாதிரி அப்பாவை அட்டாக் பண்ணுற குடும்பங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்பாவை கூட நீ என்னை விட பெருசாக ஒன்றும் பண்ணிடலன்னு அப்பாவை அட்டாக் பண்ணுறதோட இவரை விட பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுமானால் அந்த இடத்துல எல்லா இடமே வந்து உனக்கு வேறு சில காரணங்களை காட்டி இவரால் தான் அது எல்லாமே வந்ததுன்றதுனால என்ன ஆகிருக்குன்னா காலகாலமாக அவங்க தான் நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுத்து தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா அந்த விஷயங்களெல்லாம் காரணம் காட்டி அது அந்த நபரே செய்வாரா? அந்த நபரே அந்த எல்லா பொறுப்பையும் அந்த பிராண்டிங் வேலையை பொறுப்பேற்பார்னா இல்லை. அந்த நபர் சார்ந்த உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து வேறு வேறு இடத்திலிருந்து இந்த விஷயத்தை வந்து நிறைவேற்றத்துக்கான கொள்கைகள் நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதுக்காக அக்யூரேட்டாக இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்த பின்னாடி அதை வந்து பிளானட்டாக பார்த்து உனக்கு நெட்லேருந்தே உனக்கு வந்து எந்தெந்த பொசிஷனில் இது இருக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்யூரேசி இருக்குது, இன்னும் சூப்பராக இருக்குது. சரிங்களா? அந்த பழசு முதல்ல கண்டுபிடிச்சாங்களேன்றதுக்காக அதுக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும். அங்கே திருநள்ளாறில் அன்றைக்கி தான் நடக்கும், அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் இது அப்போவும் நடக்குது, திருக்கணித பஞ்சாங்கம் அப்போவும் மாற்றங்கள் நடக்குது, அது தெரியுது. இதில் வந்து எனக்காக வேண்டி அந்த 1 வாரம் முன்னாடி 1 வாரம் பின்னாடி நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றங்கள், என்ன சந்தோஷமாக எதனா ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா, இல்லை துர்க்கமாக பண்ண மாதிரிதா, இல்லை சின்னதாக இடிச்சிக்கிச்சா, இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு கோல்டோ இல்லைனா ஃபீவரோ வந்ததா அப்படின்றத நீங்கள் போடுங்க. எல்லாருமே போட்டுட்டு என்ன ராசின்னு போடுங்க. போட்டுட்டு தயவு செஞ்சு இதில் கமெண்ட்டில் என்ன ராசின்னு போடுங்க. இப்போ நான் பேசின விஷயத்தில் நான் சொன்னேன் பாருங்கள், சரவணா ஸ்டோர்ஸ் கதெல்லாம் சொன்ன பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜோதிடத்தை தனியாக பார்க்காதீங்க, இது குடும்ப வாழ்க்கையை தனியாக பார்க்காதீங்க. இதை சேர்த்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா, இல்லை புரிஞ்சு அதனுடைய டெப்த்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் அது புரிஞ்சிருக்குதா, இல்லை அப்படி ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் அதையும் கமெண்ட்டில் போடுங்க நான் சொன்ன விஷயத்தை பற்றி. அந்த மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் எல்லாருமே இப்போ எப்படி தனுசு ராசியில் வந்து 2018 எல்லா பிளானட்டும் ஒன்றா வந்து அதனால் உலகமே கொரோனா வந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரி மீன ராசியில் எல்லாமே சாரப்போகுது. அதில் அந்த தனுசு ராசின்றவங்களும் அவசப்பட்டாங்க தனியாக, அது இல்லாமல் உலகமும் அவஸ்தைப்பட்டது. அதனால் அந்த மாதிரி இப்போ மீனத்தில் வரப்போகுது. அதனால் உலகம் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே பிரச்சனை வரும். இது ஒரு பிளானட்டில் ஒரு ராசியில் எல்லாம் வந்தால் பிரச்சனை. அதனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே வெளியில் போகும்போதும் வரும்போதும் எல்லா ராசிக்காரர்களுமே ஒரு மே மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக நீர்நிலைகள் பக்கத்துலேயோ அல்லது அடுப்பு பக்கத்துலேயோ அல்லது எலக்ட்ரானிக் ஐட்டம் கிட்டேயோ எங்கே போகும்போதும் பண்ணுறது. அதே மாதிரி அதிக தூர பயணங்கள், இரவு நேர பயணங்கள், தனிப்பட்ட பயணங்கள் அதுங்களை தவிர்த்துடுங்க மே மாதம் வரைக்கும். உலகளாவிய அளவிலே பெரிய பிரச்சனைகள் வரும். அதாவது மீனத்தில் வர்றதோடு இல்லாமல் சூரிய கிரகணத்துக்கு கூட 6 கிரக சேர்க்கை வரப்போகுது. இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது தான். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, இந்தியாவில் தெரிஞ்சுதானா கோயிலெல்லாம் கழுவுவாங்க, நம்ம வந்து வீடெல்லாம் இது பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி கிரகம் ஒன்றா ஒரு நேர்கோட்டில் வரும்போது உலகம் முழுக்கவே அதற்கான அதிர்வலை இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி அந்த கிரகணம் இந்தியாவில் தெரியலனாலும் அதிக கிரகங்கள் ஒரே ராசியில் சேர்றது வந்து ரொம்ப நல்லபடி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு மாதிரி இல்லை. உலகளாவிய விஷயத்தில் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து அது இருக்கணும். அது இல்லாமல் சனியும் ராகுவும் ஒரே இதில் வரப்போகுது உங்களுக்கு, ஒரே ராசியில். சனின்றது ஒரே ராசியில் நம்ம குருவும் வந்துடுது, புதனும் வந்துடுது, குருவும் வந்துடுது, இன்னும் மங்களகரமான இதுங்கெல்லாம் வந்துடுதுன்னா பரவாயில்ல. சனி ராகு ஒன்றா மீனத்தில் வருதுன்னும் போது என்ன ஆகுனா நிறைய அது வந்து நீர் ராசி மீனை வந்து. அதனால் நிச்சயமாக சுனாமி, அந்த கடல் சம்பந்தமான விஷயங்கள், நீர் சம்பந்தமான விஷயங்கள், உலகளாவிய விஷயங்கள், நீர் சம்பந்தமான வியாதிகள், நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அல்லது நீர் வந்து பற்றாக்குறை அல்லது நீர் அதிகமான ஒரே இடத்துல சம்மந்தம் இல்லாத திடீர்னு பருவ டைம் இல்லவே இல்லாத நிறைய பயங்கரமான மழை பெஞ்சு அப்படியே ஊரையே இது பண்ணிட்டு பாருங்கள். அந்த மாதிரி மீன ராசி நீர் ராசி அதில் சனியும் ராகுவும் ஒன்றா ஜாயின் ஆக போகுது. இது இல்லாமல் மே மாதம் வரைக்கும் நிறைய கிரகங்கள் ஒன்றா வரப்போகுது.
ஆனால் மேஜராக தண்ணினால் அது வந்து ஏரி இது சுனாமி மாதிரி இப்படி கடல்லையும் வரலாம். இல்லை எக்கச்சக்கமான மழை ஒரே இடத்துல இந்த ஃபாரின்லலாம் வருது பார்த்தீங்களா, மழை வந்து தானே பயங்கரமாக அந்த இடத்தையே இது பண்ணிடுது பாருங்கள், அந்த மாதிரியும் வரலாம். அதனால் அது நீங்கள் வந்து வெளியில் போகும்போது வரும்போது நிறைய டூருங்களுக்கு போகிறது இந்த மாதிரி அதுங்களை பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் நீங்கள் ஒரு கேர்ஃபுல்னஸ் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதும் முன்னெச்சரிக்கையாகவே மோட்டரு இந்த தண்ணி போட்டு இது பண்ணுறது மழை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பாருங்கள், நீர் சம்மந்தமாகவே வரும். அதனால் அதை கரெக்டாக மோட்ரு அந்த இது டேங்க் ஃபில் ஆனவுடனே நிறுத்துறது, அதாவது மோட்ரு இதாகவே ஆகாமல் ரிப்பேர் ஆகிட்டு அது ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளேயே பெரிய அடைமழை வந்து அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ண முடியாமல் போகுது. அவங்க முதல்ல தண்ணியோடவே கனெக்ட் ஆகும். அது கரண்ட்டு இதில் போனால் கூட ராகு இப்போ மின்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட்டு இதுங்கெல்லாம் பார்க்கும்போது ராகுல வந்துடும். இதில் தண்ணி மீன ராசியில் இருக்குது, அது மீனத்தில் சனி வருது. அப்போ இப்படி தான் உங்களுக்கு அது போயிட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு டெய்லி ஆஃபீஸ் போகும்போது கூட ஒரு ஹீட்ரு ஒர்க் ஆகாத போகலாம். இல்லை ஹீட்ரு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் சுவிட்ச் பிளாஸ்டிக் இது வச்சு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அதில் தண்ணின்றது ஒரு பக்கம் கனெக்ட் ஆகும், ஹீட்ரு தண்ணி சூடு பண்ணுறதுக்கு, புரியுதுங்களா? ராகுன்றது ஒரு பக்கம் கனெக்ஷன் வரும். வீட்லேயும் அது செயல்படும், நாட்டளவுலேயும் அது செயல்படும் அப்படின்றது விஷயத்த நான் முக்கியமாக சொல்கிறேன். இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலான்னு போட்டுக்கிறீங்களா, அது என்னதுன்னு நினைப்பீங்க எல்லோரும். அது என்னதுன்னா இப்போது நான் வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன இருக்குதுன்றதை பற்றியெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா மெயினாக உங்கள் கான்ஷியஸை வேறு மாதிரி நீங்கள் இதை பார்க்கணும், ஜோதிடத்தையும் இந்த உலகத்தையுன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னலாம் இருக்குது, மீன ராசிக்குன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வருதுன்னு ரொம்ப பயம் இருக்கும். இப்போது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பயப்படுறவங்க இருக்குதோ, கண்டக சனி வருது, அர்த்தாஷ்டம சனி வருது, பாத சனி, விரைய சனி வருது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் இப்போ கிடையாது, இப்போ சனி பயிற்சியே கிடையாது, வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு, வாக்கிய பஞ்சாங்கம் உங்களுக்கு 2026 தான், அதுதான் கரெக்டாக இருந்துன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ நல்லது நடக்கும், இப்போ நாளைக்கு மாறினதெல்லாம் நல்லதாக தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, அவங்கெல்லாம் நாளைக்கு மாறுறது தான் நான் கணக்கெடுப்பேன். நம்ம வச்சது தாங்க சட்டம். ஏன்னா உன்னுடைய மூளை வந்து பிரபஞ்சத்தை ஈர்க்குது, பிரபஞ்சத்துக்கிட்ட நீ சொல்லுது, ஆஹா நாளைக்கு தான் நான் சனிப்பெயர்ச்சியாக நினைக்கிறேன்னு உன் மைண்டில் சொல்லுதுன்னா அது என்ன பண்ணும், பிரபஞ்சம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்தை தரும். இதில் பொதுப்படியான லாபம் என்னான்னு பார்த்தா, நீங்கள் ஒரு வேளை சில சமயம் நிறைய விஷயம் 4 நாள் 5 நாள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்க கெட்டதுன்னு சொன்னது கெட்டதாகவே நடந்தே தீரும், நல்லதுன்னு சொன்னது நல்லது நடக்கும், கெட்டதுன்னு சொன்னது அதுலேயும் கெட்டது கூட நல்லாவே நடக்கும் எப்பவுமே. இந்த நல்லதுன்னு சொல்கிறது மட்டும் நன் தொலையாது எப்பவுமே. அந்த மாதிரி அந்த கெட்டதுன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கும். எப்போது வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் 5 நாள் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, 10 நாள் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குதுன்னும் போது என்ன ஆகும், பக்காவாக அது நடக்கும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் ரொம்ப தள்ளி போகிறதுனால என்ன ஆகும்னா அது வந்து அது நல்லதும் ஓஹோன்னு நடந்துடாது, கெட்டதும் ஓஹோன்னு நடந்துடாது உங்களுக்கு, அதை மத்திமப்படுத்தும் ஒன்று உங்களுக்கு. அதை தான் நான் சொல்கிறேன், நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். அதுவும் ஒரு காரணம் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் போகிறதுனால அந்த கெட்டதை ஓவராக குறைக்கிற மாதிரி இருக்கும்ன்றது. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதை உங்கள் மைண்டில் கற்பனை பண்ணணும். உங்களுக்கு வேணும், நல்லா தான் ஜோதிடத்தில் நீங்கள் போய் எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இந்த சனி பயிற்சின்னா நாளைக்கு தான் மாறப்போகுது, வாக்கிய பஞ்சாங்கம் தான் இது திருக்கணித பஞ்சாங்கம் தான் அக்யூரேசி, அதுதான் கரெக்டு. ஏன் நிறைய பேருக்கு அது அன்றைக்கி தான் மார்ச் நல்லது கிடச்சிதுன்னு சொல்லி நானே எனக்கே தெரியும் எத்தனை பேருக்கு வந்து இப்போ இந்த வாரத்தில் வந்து எத்தனை பேருக்கு வந்து குழந்தை பிறந்தது, எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிது, எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சாங்க, அது நடந்து தான் இருக்குது, பார்த்து தான் இருக்கிறேன் நான். ஆனால் லேஸில் நடக்கல, அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஆட்டி படிச்சுது, ஆனால் கிடச்சிது. அந்த மாதிரி விஷயந்தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு தான் மார்ச்சானா எனக்கு நல்லா இருக்கும்டாப்பான்னு நினைக்கிறவங்கலாம் திருக்கணிதம் தான் பர்ஃபெக்ட்டு, திருக்கணிதம் படி தான் மாறினா தான் கரெக்டு, பாரு இப்போ தெரிய வரப்போகுது பாரு நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருக்கணிதம் அதிகமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது கெட்டது, அது அடுத்த வருஷம் மாறினாவே தான் நல்லது மேலுன்னு நினைக்கிறவங்களுக்கு திருக்கணிதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. ஆதி காலத்துலேருந்து உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன பாருங்கள் ஒரு கதை, சரவணஸ்டோஸ் கதை, அந்த மாதிரி அதெல்லாம் முதல்ல அவங்க ஏற்படுத்துனதுவா வாக்கியம் பஞ்சாங்கம் தான் வந்து எந்தெந்த காலத்துலேயோ ஆதி காலத்துலேருந்து இருந்தது இல்லையா, அதுதான் கரெக்டாக இருக்கும், அடுத்த வருஷம் தான் மாறப்போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது அப்படி தான் பிரபஞ்சம் என்ன பண்ணும், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை தான் நடத்தி காட்டுவதாக பிரபஞ்சம் இருக்குது. அதனால தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
அதனால் நீங்கள் நான் சொல்கிற கான்ஷியஸ்னஸை வச்சிங்களேன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதில் நம்ம மீண்டுக்கிட்டே போயிட்டு தான் இருப்போம். ஏன்னா 2வது இது இந்த சனிப்பெயர்ச்சிக்காக யாருமே பயப்பட தேவையில்லை. ஏன் சொல்லுங்கள்? அது 2.5 வருஷம். ஆனால் அதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு குரு மாறுது, ராகுகேது மாறுது, அதுங்கெல்லாம் மற்ற கிரகங்கள்லாம் மாறுது. அதுங்களெல்லாம் நல்லது வரும் உங்களுக்கு. எப்பவுமே அப்படி தான் மோஸ்ட்லி எல்லாமே கெட்டது பண்ணுறது மாதிரி அமையாது நிறைய. ஒன்று ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னா அந்த சமயத்தில் இன்னும் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். என்னன்னா 2, 3ம் நல்லதே பண்ணுறதா இருந்தால் அதிக நன்மை கிடைக்கும். அதில் என்ன ஆகிடும்னா நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. பரவாயில்ல, இது நம்மளுக்கு கெடுதல் படுற மாதிரி சனி இருந்தது, ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் நல்லது பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் இதனுடைய கெடுதலை அது குறைக்குது அப்படின்னு நம்ம அதை திருப்தி பண்ணிக்கணும். அதனால தான் நிறைய பேருக்கு வேறு விஷயத்தில் அவங்கள பயங்கரமாக வாட்டி எடுத்து கரெக்டாக அவங்களுக்கு தேவையானது ஒரு விஷயம் ஒன்று நடந்து போகுது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து இது இப்படி நடந்தால் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குதில்ல, இவ்வளோ பிரச்சனை பண்ணுதில்ல, அப்போ ஏதோ பெருசாக ஒரு நல்லது கொடுத்துட்டு போகுதுன்ற கான்ஷியஸோடவே இருந்துட்டிங்கன்னா கொடுத்துரும் அது. எனக்கு சாட்சியே இருக்குது எனக்கு இப்போ சாட்சியே இருக்குது. அந்த மாதிரி வந்து மெயினான அந்த மாதிரி ஒரு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியில், கண்டக சனியில், பாத சனியில் சூப்பர் விஷயம் நடந்ததெல்லாம் எனக்கு நிறைய இதுவே வச்சுட்டுருக்கேன், டேட்டாவே வச்சுட்டுருக்கிறேன் நான். அதனால் அதை பற்றி ஒரு ஹாப்பியாக எல்லாருமே மொத்த ராசிக்காரர்களுமே நாளைக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருங்க. எல்லாமே உங்களுக்கு வேறு ஒரு பிளானட் ஹெல்ப் பண்ணி மேலுக்கு வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.